பேரன்புக்கும் மரியாதைக்குரிய நாடக கலை ரசிக உள்ளங்களே, நல்ல உள்ளமடைத்த நமது வயல்சேரி சவனாங்குளம் கிராம பெரியோர்களே, தாய்மார்களே, மற்றும் இந்த நாடகத்தை கண்டு கழிக்க வேண்டும் என்று இங்கே கண்விழித்து காத்து கொண்டிருக்கும் ரசிக பொதுமக்களுக்கும் மரியாதைக்குரிய நாடக உலகத்தினுடைய விடிவெள்ளி நாடக உலக சக்கரவர்த்தி என்று போற்றப்படும் நமது மண்ணின் மைந்தர், மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அன்பு சித்தப்பா ஆர் கருப்புசாமி ராஜ நடிகர் அவருடைய 7ஆம் ஆண்டு நினைவு விழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை அவர்கள் அன்பு புதல்வர்கள், என்னுடைய அன்பு தம்பிகள் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையை சொல்லணும்னா, தன்னுடைய தந்தைக்கு மகன் கஞ்சி ஊற்றி துணி எடுத்து கொடுக்காத காலத்திலும் தன்னுடைய தகப்பனுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற அன்பு தம்பிகளுக்கும் உறவினர்களுக்கும் உற்றார்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து, வேடனாக இருந்த நான் வேடனாக வேடமிட்டு இந்த குறிஞ்சி நிலத்துக்கு வந்துவிட்டோம். நாரதருக்கு
முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ஏனால் நாரதர் நன்றிக்குரியவர். ஆகையினாலே அந்த நாரதர் மகரிஷியினுடைய பெருமையும் புகழையும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த இடத்துல தான் வள்ளி பிள்ளை இருப்பதாக நாரதர் தெரிவித்தார். அந்த வள்ளி மாது எனக்கு தோதாக இருக்க வேண்டும் என்றது. வாங்கப்பா, போட்டு போயிருங்கப்பா. வேடனாக நடிக்கும் அண்ணன் தருமன் அவர்களுக்கு ராஜா குடும்பத்தார்கள் சார்பாக கிராம சார்பாக அந்த பொன்னாடை போத்துகிறேன். இங்கே வேடனாக நடிக்கும் எங்களின் மூத்த சகோதரர் தர்மானன் அவர்களுக்கு அண்ணன் சதீசனன் அவர்கள் அந்த 500 ரூபாயும் சித்தப்பா முருகன் சித்தப்பா அந்த 300 ரூபாயும் அன்பளிப்பாக அளிக்கின்றனர். துணி கொடுத்தால் பிணி நீங்கும், கோடி கொடுத்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். நான் வாங்குகின்ற புகழ் பெருமை எனக்கு கிடைக்குகின்ற அத்தனை பெருமைகளும் இந்த வயல்சேரி செவனாங்குளம் கிராமத்துக்கு தான் முதலில் சேர வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, நான் எல்லா விஷயங்களிலும் நமது கிராமத்துக்கு நன்றி உள்ளவனாக நிற்பேன். என்றால் உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினைக்க வேண்டும் சொல்வார்கள். நான் ராஜநடிகராக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் முதல் புள்ளியாக இருந்தது வாணிக்கற்பனுடைய கோவில் கும்பாபிஷேகத்தின் கோபுரம் எப்படி உயர்ந்திருக்கின்றதோ அதேபோல் என்னுடைய வாழ்க்கை உயர வைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. அதேபோல் என்னுடைய அன்பு தம்பி சதீஷ் அவர்கள் 500 ரூபாய் கொடுத்துருக்கிறார்கள். இது 500 மட்டும் கிடையாது. நான் முதல்ல ராஜபாட்டு போடும்போது என்னை முதலில் ராஜபாட்டு நீதி என்று என்னை உச்சரித்த அன்பு தம்பிகளுக்கும் அன்பு சித்தப்பாவுக்கும் நன்றி. காலம் கடந்து விட்டாலும் கூட அந்த வேலையை கவனிக்க வேண்டும். ஏன் காலம் அறிந்து நடக்காதவன் கோலம் அறிந்த குரங்குக்கு ஒப்புன்னு சொல்வார்கள். ஆகையினாலே வள்ளி இங்கேதான் இருப்பதாக சொன்னால் இந்த இடத்தினுடைய பெருமை அழகில் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தின் பேர் தான் குறிஞ்சி நிலம் என்று சொல்வார்கள். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பொருளை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே எக்காலம் என்றார்கள். இந்த நாட்டு மக்களையும் இந்த பகுதியும் பார்க்கின்ற பொழுது இறைவன் ஒவ்வொருத்தலுக்கும் ஒவ்வொன்றை படைத்திருந்தாலும் கூட இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன். அந்த உலகம் எனக்காகத்தான் பிறந்திருக்கிறது என்றால் உலகம் பிறந்தது எனக்காக. நான் எப்படி சொல்ல வேண்டும்? உலகம் பிறந்தது எனக்காக, நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடி விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவார். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. எல்லை தனக்குள் வைத்திருக்கும் என்னை கணக்குள் வைத்திருக்கு அல்லை மனமே என் கோவில் அவனே அன்னை மனமே என் கோவில் அவனே. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவார். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே
பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தினுடைய பெருமையும் அழகும் சிறப்பையும் பார்த்தால் உண்மையிலேயே மனிதக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறது. உங்களுக்கு அப்படி இருக்கு. வேடனாக நடிக்கும் அண்ணன் தர்மான் அவர்களுக்கு மாமா மணிமாமா லட்சுமி அக்கா அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக அந்த 200 அன்பளிப்பா அன்பு. நாடகத்துக்கு நாடகம் கொடுத்தா எப்படி இது பூரா செய்யறது? அன்பு மாமா அவர்களுக்கும் அக்கா அவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. ஏன்னா கொடுத்து என்ன வந்து கடைங்காரனாக்காதீங்க, நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும். ஆமாம் போதும். ஆமாம், ஆகையினாலே இந்த இடத்தினுடைய பகுதியை பார்க்கின்ற பொழுது இந்த இடம் விவசாயத்திற்குரிய இடம். இந்த நாட்டுடைய முதுகெலும்பு யார் என்று கேட்டால் விவசாயிகள். இந்த உலகத்தை படைத்தது இறைவனாக இருந்தாலும் அந்த இறைவன் படைத்த ஜீவனுக்கெல்லாம் உணவு கொடுப்பது விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகள் தான் நாட்டுடைய முதுகெலும்பு என்று சொன்னார்கள். இது விவசாயிகளை நாம் பாட வேண்டும் என்றால் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் நாளை கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி பஞ்சம் இல்லையனோ அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி தொழிலாளி விவசாயி விவசாயி. இந்த இடத்துல தான் கைதேற்றி அன்போர் உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த இடத்துல தான் வள்ளி காவல் செய்வதாக நாரதர் சொன்னார். ஏன்னா ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும். வந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் வந்தோம் போன வேலையை முடிச்சா டக்குண்டு அந்த வேலையை முடிச்சு போயிட்டே இருக்காங்க. இங்கு யாராவது இருக்கிறார்களே என்று உற்று கவனித்து பார்த்தால் ஏதாவது சத்தம் கேட்குதா என்று அருகாமையில் சென்று பார்ப்போம். என்ன சத்தம்? சரிதா இருக்கணும், இல்லைன்னா சாரிதா இருக்கணும்.
அங்கம் இல்லாதவர் அவை அறிந்து பேச முடியாது, சங்கம் இல்லாதவர் சபை நிறைந்து பேச முடியாது. நேற்று மெட்ராஸ் சங்கத்துக்கு போயிட்டு வந்ததே இவ்வளவு சிரமம். அதில் என் மையங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. ஆக இந்த பெண்மகளுடைய சாரீதமே இப்படி இருக்குனால் சரிதம் எப்படி இருக்கும். நான் நினச்சேன் கரும்பு மட்டும்தான் இனிக்குமெண்டு, கொளுத்தாடை எப்படி தம்பி இருக்கு? சூப்பர் சூப்பர். தாய்மைங்கள உங்கள் 2 வேலையும் நான் இனிமேல் வரவே மாட்டேன்ட்டாடா அந்த பிள்ளை. கோயம்புத்தூரில் இருந்து நான் எப்படியாவது இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து கூட்டி வரேன். நீ 2 பேரும் வளர்த்த நாய் முகத்தை பார்த்தது மாதிரி பார்த்து அந்த பிள்ளையை எடுத்து ஏப்பா, ஒரு பொம்பளை பிள்ளையை தொட்டாத்தான் கற்பு போகிறது கிடையாது, கண்ணால் பார்த்தாலே கருப்பு போயிரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளையை மயங்க வைப்பதற்கு கண்ணடிக்கு சாடையில் வராத பொம்பளையா கையை பிடிச்சி தான் வர போறா கழுத. உங்களுக்கு தான் அணையில விட்டுட்டு போக வேண்டியதானே. ஆக இந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது, இந்த பெண்ணை பார்த்தால் மயிலை போன்ற அழகு, எம்புட்டு அழகியா கொட்டி கிடக்குடா. அவ பல்லழகு, மூக்கழகு, கண் இல்லை இவங்க நம்மளுக்கு எடுத்து போடுவாங்க. இவருக்கு நேற்று இவன் கேட்குறேன், ஏன்னா டான்ஸ் நல்லா இருக்குமா? நான் சொல்லிட்டு அவன் கொழிஞ்சாலும் சொல்லிக்கிறேன். நான் இந்த பெண்ணினுடைய கையழகும் காலழகும் பொட்டழகும் பூவழகும் பார்க்கின்ற பொழுது மயில் எப்படி தம்பி இருக்கான்? மயில் எப்படி இருக்கான்? அழகா இருக்கும். அந்த மயிலுடைய சாரீரத்தை கேட்கின்ற பொழுது, சத்தத்தை கேட்கின்ற கொஞ்சம் அவனயமா இருக்கும். குயில் எப்படி இருக்கும்? அழகா இருக்குன்னு சொல்றான். கருப்பா அழகா லட்சணமா இருக்கும். ஆனால் மயிலை போன்ற அழகும், குயிலை போன்ற சாரீரமும், கிளியை போன்ற அவளுடைய பேச்சும், அவள் முத்து போன்ற பல்வரிசையும் பார்க்கின்ற பொழுது, ஆடும் மயிலாக, பாடும் குயிலாக, பேசும் கிளியாக இவளை நான் சொல்ல வேண்டும் என்றால், ஆடுமயிலே ஆட்டம் எங்கே, பாடும் குயிலே பாட்டு எங்கே, பேசும் கிளியே பேச்சு எங்கே, பெண்ணே உனது சிரிப்பு எங்கே. ஆடுமயிலே ஆட்டம் எங்கே, பாடும் குயிலே பாட்டு எங்கே, பேசும் கிளியே பேச்சு எங்கே, பெண்ணே உனது சிரிப்பு எங்கே. என்ன உனது சிரிப்பு எங்கே.
அருமை அருமை அருமை. கைதட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி. ஏன்னா இந்த நாள் மெட்ராஸுக்கு சினிமா நடிகர் சங்கத்தில் கூட்டம்னு தம்பி எல்லாருமே போனோம். 2 நாள் அந்த பஸ்ஸில் போனது வந்ததும் அந்த பனி மேலே தொடும்போது கொஞ்சம் சிரமமாக தெரியுது. இருந்தாலும் இந்த பூமகளை பார்க்கின்ற பொழுது வாங்க தம்பி வாங்க, அருமையாக பாடிவிட்டியா. இந்த வேல்மிலை சாரலில் வேட்டையாடி கொண்டிருக்கும் அண்ணன் முருகனாக நடித்து இந்த வேல்மிலை சாரலை வேட்டையாடி கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் சூரபத்தனை சூரசம்மாரம் செய்த ஆதிபராசக்தி சக்தியின் செயலாக நான் உதயமாகி சூரபத்தனை வென்று திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் கல்யாணம் முடித்த முருகர் உள்ள இருக்கிறார். அவர் இருவருக்கும் 200 ரூபாய் நன்கொடை அளிக்கின்றேன். அன்பு தம்பி அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் கலைஞர் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. கட்டிக்குளம் சிவா அவர்கள் இங்கு அன்பு அண்ணன் தர்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். இங்கு கட்டிக்குளம் சிவா அண்ணன் அவர்கள் இங்கு முருகனாக நடித்த கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை சொல்வார்கள். அருளும் பொருளும் நிறைந்த நமது சூட்டுக்கோள் ராமலிங்க சாமியினுடைய பிறந்த மண்ணாகிய கட்டிக்குளம் அன்பு தம்பி சிவா அவர்கள் எனக்கு பொன்னாடி போற்றி அன்பு தம்பி கணேசனுக்கும் பொன்னாடி போட்டிருக்கிறார். அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ஆகையினாலே இந்த பெண்மகளை பார்க்கின்ற பொழுது ஏப்பா எனக்கு காதல் வந்துருச்சு இருக்கும்ல. ஏன்னா நீங்க சந்தோஷமா காதலிக்கிறீங்க. ஆமா, நாங்க பக்கத்துல போனாலே அந்த புள்ள வீட்டில் போய் பேக்க இருக்கணும். அப்போ பார்த்துக்க, வீட்டில் போய் பேக்க இருக்கணும். ஏப்பா ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூநூல் தேவையில்லை. என்னன்னா ஊரறிஞ்ச பாப்பானுக்கு நாங்கள் சேர்ந்து சொன்னோம்னா கஞ்சி அடைக்காது. அட போடா, நீங்க எல்லாம் வந்து ஏப்பா நீங்க பப்புனு போட்டு இருக்க டான்ஸ் ஆனால் இத்தனை இங்கெல்லாம் டான்ஸ் கிடைக்காம நீ ஏதோ ஒரு லைனில் கூப்பிட்டு வரையாண்டா என்னமோ இருக்கு. பார்த்துக்க, இப்போத்தானே தெரியுது போம்பளப்பு. நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை தம்பி. கண்ணால பார்த்ததே இல்லை, எங்கே தேர்ந்தெடுத்து உண்மையை சொல்லணும்னா நான் இப்போ திண்டுக்கல் பக்கம் ஒரு 2-3 நாடகத்துக்கு போனேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. காரணம் போயிருப்பீங்க. அப்போ இந்த பொண்ணு தான் டான்ஸராக வந்துச்சு. அப்போ பார்த்தோன்னே இந்த நம்ம போட்டிருந்த டான்ஸரே ஏதோ பிரச்சனை அப்படின்னாங்க. இந்த பொண்ணு அன்றைக்கி நாடகத்துக்கு வந்தனே கேட்டேன், எப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம்டா அப்படின்னு. சரிங்கண்ணே வர்றேனே அப்படின்னுச்சு. சரி அப்பாடா டே ஏன்டா போகுது எப்பா. மகாபாரதத்தில் துரியோதனையே தருமரையும் கூப்பிட்டு என்ன சொல்றாரு கிருஷ்ணர், எப்பா உலகத்தில் யாராவது நல்லவர்கள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்து துரியோதனை சொல்றாரு. அவன் துரியோதனை போறாரு, போய் பார்க்கும்போது சொல்றாரு, இந்த உலகத்தில் கருவறையிலிருந்து கல்லறை வரையில் யாருமே நல்ல மனுஷன் இல்லை, என்ன ஒவ்வொரு தவிர அப்படின்னு யார் சொல்றா? துரியோதனன். தர்மர் போய் பார்க்கிறாரு. தர்மர் போய் பார்த்துட்டு சொல்றாரு, இந்த உலகத்தில் கருவறையிலிருந்து கல்லறை வரையிலும் எல்லா மனிதர்களுமே நல்லவர்கள். ஏன்னா தருமர் சொல்வார். காரணம் என்ன? அவரவருடைய கண்ணோட்டமும் இந்த மனம் நல்லவர் என்று ஏற்றுக்கிடுச்சுன்னு வைவே, அது நல்லவர்களாக தான் தெரியும். என்னதான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சரி, இவன் கிடைக்கிறேன் பிச்சைக்கார பைய அப்படின்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கவே, அதே மாதிரி தான் வரும். அதனால உங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கறது தப்பு. ஏப்பா காரியம் ஆகணும்னா கழுதையே காலை பிடிச்சிருவான் இருக்கட்டும். ஏன்னா ஒரு பெண்மகள் காலை பிடித்தாத்தான் இன்னைக்கு வாழ முடியும். பெண்மகளுடைய காலை பிடிக்கிறது யாரு காலை பிடிக்கணும்? கட்டின பொண்டாட்டி காலை பிடிச்சா பரவாயில்ல, நீ ஊர் பொம்பளை காலை புறம் பிடிச்சினா விளங்குமா? நாடகத்துக்கு டான்ஸ் வேணுமே அப்படின்னு வேணுமேண்டு இப்பவே சொல்லிருச்சு அந்த பிள்ளை. இனிமே நாடகம் கொடுத்தா இவங்க 2 பேரும் பக்கம் மேலம்னா நான் வரமாட்டேன்னு இப்பவே சொல்லிட்டு போயிருச்சு. இந்த பெண்மகளை நான் காதல் வைக்க வேண்டும். அந்த காதலுக்கு இப்ப காதல் பண்ணா என்ன முதல்ல ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும்? நாங்களே சின்ன பையல எங்களுக்கு என்ன பாத்துறீங்க தலி சங்கத்தை கெடுத்துவீங்களே நீங்க 2 பேரும் தான்டா. தலி முன்னாமலைக்கு பிள்ளை வந்ததுல நீ ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையினாலே தாப்பணுமே
பொன்னை வைத்த இடத்திலே பூவை வைக்க வேண்டும், மலரை வைத்த இடத்திலே மங்கை வைக்க வேண்டும்ன்றார்கள். இந்த பொன்மகளுக்கு நான் பூமாலை கொடுக்க வேண்டும் என்றால் பிராந்தி கடையில் போய் தண்ணி அடிச்சாங்கடா விளங்குமா? ரொம்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. மனிதனாக பிறந்தால் ஒரு கோயிலை கட்டி வைக்கணும், இல்லைன்னா ஒரு குளத்தை வெட்டி வைக்கணும், அதுவும் இல்லைன்னா 4 மரத்தை நட்டு வைக்கணும், அதுவும் இல்லைன்னா நீ சொன்னீங்க வர கல்சர பேலுக அது மாதிரி அன்னைக்கு இருந்த பெரிய ஆளுகள்லாம் அப்படித்தான் செஞ்சிருக்காங்க. எப்படின்னா இப்போ கோயிலுக்கு இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது, குளம் இல்லாத ஊர்லையும் இருக்க முடியாது. இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க பெரிய ஊரில் குடியிருக்கணும், பெரிய கம்மாயில் விவசாயம் பண்ணணும், அடர்ந்த ஆலமரத்தில் ஓடி உட்கார்ந்து இருக்கணும். எப்படி அடர்ந்த ஆலமரத்தில் உட்கார்ந்து இருக்கணும். பெரிய ஊரில் இருந்தோம்னா எப்படியாவது பொழைச்சிக்கிறலாம், பெரிய கம்மாயில் விவசாயம் பண்ணோம்னா கடைசி தண்ணியாவது பாய்ச்சி பொழைச்சிக்கிறலாம். அடர்ந்த ஆலமரத்தில் அமர்ந்திருந்தோம்னா எந்த பக்கமாவது நிழல் சாயும். அதே மாதிரி இந்த வயல்சேரி சவனாங்குளத்தில் எல்லா பெருமையும் இருக்கக்கூடிய இடம். ஏன்னா இந்த மண் அப்படிப்பட்ட மண். ஆகையினாலே இந்த பொன்மகளை பார்க்கின்ற பொழுது, இந்த பூமகளை பார்க்கின்ற பொழுது பூமாலையாக நான் உனக்கு தருகிறேன். பூமாலையில் கைதட்டிய ஒருவருக்கு நன்றி. ஆமாம், ஏன்னா இப்போ மனிதன் சாப்பிடும்போது எல்லாரும் சாப்பாட்டுக்கு உட்காந்துருப்போம். அதுலேயும் பாருங்கள், ஒரு சில பேர் என்ன செய்வார் தெரியுமில்ல, எப்பா இந்த அவருக்கு வெஞ்சனை வை, இங்கே வா குழம்பு ஊற்று அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு நல்ல மனசு. அதே மாதிரி அண்ணன் ஒருத்தர் மட்டும் கை தட்டுறாரு. நீங்கள் ஊரை நான் குண்டு கூட வந்தேன் உங்கள் ஊருக்கு, இல்லை கத்தரிக்காய் தோட்டம் வைக்க வந்திருக்கேண்ணா. இருக்கட்டும், என்ன காரணம் அப்படின்னா முதலில் எல்லாரும் மறுமையை 10 மணிலேருந்து கை தட்டி கையெல்லாம் வலிக்குது. அது 10 மணிலேருந்து கை தட்டுறது பெருசு கிடையாது. 4:30 மணி 5 மணிக்கு ராசபாட்டு வந்து பாடும்போது கை தட்டுறாகுவார். அப்போத்தே அந்த சுறுசுறுப்பாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியும். முதல்ல கூட்டுற மாடு வேகமாகத்தான் போகும்.
ஆகையினாலே இந்த பெண்மகளை பார்த்தால் பெண்களுக்கு என்ன தம்பி அழகு? எங்களுக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு தான் தெரியும். ஒரு பிடிப்பா இல்லைங்க எங்களுக்கு என்ன உங்களுக்கு தானே அதிகம். இவங்கிட்ட பேசினோம்னா நம்மளை கெடுத்து போடுவாங்க. ஆமா. ஆக அன்னைக்கு பெண்களை வர்ணித்தார்கள். பூமகள், பொன்மகள், கலைமகள் சொல்லக்கூடிய அத்தனை மலைமகளும் கொண்ட ஒரு பெண்மகளுக்கு அழகு கூந்தல் அழகு, கூந்தல் அழகு. ஆனால் இந்த பெண்மகளை பார்க்கின்ற பொழுது பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எப்படி? நல்லவர் பிள்ளை நடக்கும் போது தெரியும், உள்ளவர் பிள்ளை உடுத்தும் போது தெரியும். தாயை குளத்தங்கரையில் பார்த்துன்னா பிள்ளைய பார்க்க வேணாம்னு சொன்னாங்க. என்ன காரணம்? ஏன்னா தாயை போல பிள்ளை, நூலை போல. இப்ப எங்க அண்ணன் முன்னாமலை மாதிரியா பிள்ளை வந்திருக்கு? இல்லை இல்லை, சம்பந்தம் இல்லாம. இப்போ பெருமையை சொல்லணும்னா, இப்போ கருப்புசாமி அப்பா வாங்கின பெருமை பூரா யாருக்கு? பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி இந்த பிள்ளைய பேர் வாங்கினா யாருக்கு பெருமை? அப்பாவுக்கு பெருமை. இப்ப கருப்புசாமி மயங்கண்டாத்தே இவங்க எல்லாரையும் தெரியும். கருப்புசாமி மயங்கண்டாத்தே எல்லாரையும் தெரியும். அதே மாதிரி எங்க அப்பாவை பார்த்துருக்கியா? ஐயா பார்த்துருக்கீல? எனக்கு தெரியும். எப்போ எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்னுடைய தந்தையார் என்ன செய்தாரோ அந்த பெருமையை காப்பாற்றுறீங்க. இதை சொல்கிறேன்னா, ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நம்ம ஊருக்குள்ள ஊதாரி பேல தெரியக்கூடாது. ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நம்ம ஊருக்குள்ள ஊதாரி பேல இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, ஒருவருக்கு புத்தி சொல்றோம் அப்படின்னா நாம் முதலில் ஒழுக்கமாக இருக்கணும். நீ ஒழுக்கமா இருந்தா தானே சரியா வரும். ஆக இந்த பெண்மகளை பார்த்தால் அள்ளி கொண்டை முடித்து அரக்காசில் பொட்டு வைத்து வெள்ளையிலே சலங்கை கட்டி அந்த பெண்ணை வீதியிலே நான் அழைத்து செல்கின்ற போது அள்ளி கொண்டை முடித்து அரக்காசு பொட்டு வைத்து வெள்ளி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே, விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ணத்திலே படகு துறை விட்டு பாப்பதுக்கும் யாரையடி அண்ணனை போட்டி, பாப்பதுக்கும் யாரையடி அண்ணனை போட்டி. பட்டு வண்ணத்திலே படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனட போட்டு, பார்ப்பதும் யாரையடி அண்ணனட போட்டு. அள்ளிக்கொடி போலே தேனாத்தங்கரை மேலே, அள்ளிக்கொடி போலே தேனாத்தங்கரை மேலே மெல்ல மெல்ல நடை அழகு சிலை போல மெல்ல 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 இடையசையே வெள்ளிச்சிலை போலே பட்டு வந்த சின்ன 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 படகு துறை விட்டு விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனட போட்டு, பார்ப்பதும் யாரையடி அண்ணனட போட்டு. ஆளை பார்த்து வேகம் அவன் அழகை பார்த்து மோகம், ஆளை பார்த்த கேளும் இவன் அழகை பார்த்த மோகம், அவன் ஆளை பார்த்து வேகம் அவன் அழகை பார்த்து மோகம், காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுதம்மா பாவம், அவன் ஆளை பார்த்து நடந்த கொண்டு காட்டுதம்மா பாவம். பட்டு வந்த சின்ன படகு துறை விட்டு பாப்பதுக்கும் யாரையடி அண்ணனடை போட்டி, பார்ப்பதும் யாரையடி அண்ணனட போட்டு. பொன்னா பொருந்தா ஒரு புருஷனுக்கு நேரே, அவன் புருஷனுக்கு நீரே அவன் உன்னாகத்தான் வேணும் அவன் வாழ்வில் ஒரு நாள், அவன் உன்னாகத்தான் வேணும் அவன் வாழ்வில் ஒரு நாளே. பட்டி வந்த சின்னே படகு துறை விட்டு பாப்பதுக்கும் யாரையடி அண்ணனடை போட்டு, அண்ணனட போட்டு. அண்ணனடை போட்டு. போதுமா? போமா என்ன மாத்தி மாத்தி என்னமோ முத்தம் கொடுக்குற மாதிரில வரீங்க? ஐயா. ஏப்பா
யார் நீங்க? ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா வந்திருக்கீங்களே, என்ன விவரம்? உண்மையை சொல்லணும்னா என்ன? உள்ள இருக்க 4 பேருமே அழகா தயார் இருக்கீங்க. நீங்க நாரதர் வள்ளி புள்ள அந்த தோழி புள்ள. அப்புறம் நீங்க மட்டும்னவா? உண்மையை நீங்க என்ன குறைச்சால நீங்களா? ஆமா யார் நீங்க? நீங்க யாரு முத? அதோ தெரியுது பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்ன எதுவும் முடியலையா? பழைய லோடு மணியா இப்படியே குதிச்சிட்டு இருக்கீங்க. பழைய லோடுமே லோடு மேஞ்ச நான் இல்லைன்னு சொல்லல. இப்படி குதிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? என்ன ஒரு பரபரப்பியா? பரபரப்பா? நான் ஏதோ பிரச்சனை உள்ள இருக்கு அதான் வேமா வந்திருக்கீங்களா? நீங்க எதுவும் நினைச்சீங்களா மாடு கிட்ட குத்தி பிடிச்சிட்டு? சாச்சா நீங்க ஏன் அப்படி தடுத்தீங்க? இனிமே செய்யதா மாப்பிள, நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியும். உண்மை தெரிஞ்சு போச்சு. நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். 2 பேரும் ஊருக்கே தெரியும். நீங்க சொட்ட வேலை குட்டி ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க, துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா மாப்பிள. எது ஓஏபியா? ஆமா. ஏண்டா தாலிமேன நானா ஓஏபி? என்னை விட ஓஏபிலாம் இருக்காங்க நிறைய பேர். இப்போ தாண்டா வந்து 16 நிறையாத பருவம் வந்து இப்போ தாண்டா வயசு. 50லும் ஆசை வரும். இப்போதான் அரும்பு மீசம் முளைக்குது. அடங்கு மாப்பிள விரட்டுங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க தங்கச்சி தான் தேடி வந்திருக்கீங்க. உள்ள இருக்கு. ஆமா விரட்டுங்க. உன் தங்கச்சி ஆள் நல்லா பழுக்கா இருக்குமா மாப்பிள? சூப்பர் பிகர். ஆனா உண்மையிலேயே தங்கச்சியை சூப்பர் பிகர்னு சொன்ன ஒரே மாப்பிள ஆளு பழுக்கா இருக்காம கேட்டா அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும்? நம்ம இதை மட்டும் கட் பண்ணிடுறேன். நமக்கு இந்த அப்போ போய் அடுத்து கொப்பு குறைமா ஒன்று வரும் பாருங்க. அது ஏன் ஐட்டம் ஒளை அத்துறாம இருந்தா சரிதான். நான் எதையுமே விரட்டி போக மாட்டேன் மாப்பிள. தானா கனிஞ்சாத்து அது நல்லது. அவ்வளோ நாத்தம் பிடிச்சி வரலாம். நான் அப்புறம் கையை பிடிச்சிட்டு வரீங்க எப்படி? உங்களை சொல்லலாம் மாப்பிள்ள. இந்த மாதிரி தான் காரை இருக்கான் பாரு. நம்ம குடும்பத்தையே கெடுத்துருவான் பாரு. என்னத்தை கெடுக்க வந்தா? இல்லை அவருக்கு ஒரு சிக்னல் வச்சிருக்கீங்களா? ஆமா மாப்பிள்ள உன் தங்கச்சி ஆளு கொப்பும் கொலையுமா? எப்பா அரசா நல்லா இருப்ப. விருந்துக்கு வந்த முன்னாடியே கெடுத்த கதையாட்டா வேண்டாம். இது ஓன் தங்கச்சிப்பா. தங்கச்சியா? தங்கச்சி 10 மணிலேருந்து நானும் என் பக்கமே அணையில. அப்புறம் உன் பக்கம் எப்படி அணைய? மாடு அணைய மாட்டேங்குது.
அட்டன் ஜாக்கிது மாப்பிள்ள அணையாம இருக்கிற வரையிலும் நமக்கு நல்லது. அங்க வர அவங்களுக்கே பிடிக்கல. ஏன் அணையலைண்டா? அணைய மாட்டேங்குது. ஏய் அவர் நமக்கு மாமா வேணாம். காயடிச்சடா ரவி என்ன பண்ண? தங்கச்சி அண்ணே இங்க வாப்பா. இப்போ நான் கேட்குறேன், சொல்லுங்க. உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தியா? எதுக்கு? இந்த பிள்ளைங்க ரூபா அவங்க அம்மா நினைச்சேன். சும்மா கிடக்க முடியாயா? ஓ அப்படி போதா? இருக்க மாட்டேங்குது. சும்மா சரி பையன் தாங்க உள்ள தாக்கல் விடுங்க. கூப்பிடுறேன் மா. ஆமா நம்ம இடத்திற்கு வேடுவர் வந்திருக்குண்டா. வேடவரா? கூடத்துப்பட்டியிலிருந்து காலையில் சென்று கத்திரிக்காய் தோட்டத்தில் கத்திரிக்காய் புடுங்காமல் இங்கே வந்து மானை பிடிக்க வந்திருக்கின்றா. இல்லை நான் நிறைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன் மாமன் தோட்டத்துலேருந்து. மாமன் தோட்டம் கிடையாது, அந்த மாமே இருக்கேன் பாரு, அவன் தோட்டம் தான். பரவாயில்ல, எந்த மாமா இருந்தாலும் அப்படிதான். என்ன மாமா கத்திரிக்காய் இளம் பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்குது. நம்ம கத்திரிக்காய் எப்பவுமே இளம் பிஞ்சாத்தே மாப்பிள்ள இருக்கேன். முத்தனை கத்திரிக்காய். மானை தேடி வந்திருக்கிறார். அவர் தேடி வந்து மானை பாத்தீங்களா? நாங்க பாக்கலடா. உண்மையிலே பாக்கல. சத்தியமா பாக்கல. சத்தியமா ஒரு தடவை கூட. உன் தலை அண்ணன் போய் சொல்லுவானா? நீ பாத்தியாட்ட? இந்த பிள்ளை ரொம்ப அமைதியா பாக்கலக்காவாம்ல. சரி ஆக மாலை பாக்கல. நேரம் பாக்கல. உங்க ரெண்டு பேரும் இங்க என்ன வேலை? என்ன மைத்தி இங்க இருக்கீங்க? கெண்டா மாத்தாத நெப்பா. மன்னாரை வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க. வாருங்கள் விடுவிரி வருக. இவ்விடத்தின் தலைவி என்ற தன்மை உங்களை வரவேற்பது நமது குல பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சம், நீண்ட பார்வையும், பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையை கைக்கொள்ள வெள்ளெடுத்து விளையாடு வேடுவர் குல மகனை வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் குணத்தவரே வருக. பறவைகளில் கரண் போல, விலங்குகளில் சிங்கம் போல, பாம்புகளில் அனந்தன் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களின் வஜ்ராயுதம் போல, தேவர்களின் திறனை போல, சேனாதிபதியில் முருகனை போல தோற்றமளிப்பவரே வருக வருக. இந்த குறிஞ்சி நிலவேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் தாங்க. தாங்கள் மானை தேடி வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் மாத்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்த மான் அண்ணனும் பார்க்கல, தோழி பெண்ணும் பார்க்கல, நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மான் எப்பேற்பட்ட மான்? தேடி வந்தீங்களா, விரட்டி வந்தீங்களா, பிடிக்க வந்தீங்களா, அல்லது துரத்தி வந்தீங்களா? உங்க மான் என்ன மானு, அது எப்பேற்பட்ட மானு, அதை எப்படிலாம் பிடிக்க போறீங்கன்ற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. தவக்குறிஞ்சி தலைவியாரே, அடிகளுடைய முதல்கன பணிவான வணக்கம். எங்களுடைய நாட்டார்கள் சார்பாகவும், எங்களுடைய இனத்தார்கள் சார்பாகவும், என் நாட்டு மக்கள் சார்பாகவும் முதலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த குறிஞ்சியில கொற்றவன் பெற்ற கொடிமகள் வள்ளி அவர்களுக்கு முதல்ல வணக்கம். ரொம்ப சந்தோஷம், நன்றி. என்னுடைய இருப்பிடமோ வெள்ளிமலை. என் தந்தையின் பேரு ஆதிசிவன், என் தாயின் பேரு சடச்சி, என் பேரோ குமரன். ஒரு நக்கல்ல இருக்க மாட்டேங்க, உலகம் சுற்று வாழிவேன். ஒரு நாளைக்கு எப்படியாவது போகணும், இங்கே ஓடும் இங்கே ஓடும், அப்படி அப்படி சுற்றிக்கிட்டே தெரியக்கூடியவன். இன்று காலையில் எழுந்து கதிர்மலை செய்து காலை கண்ணை விடிந்து விட்டு கையில் அம்ப மாத்திரை எடுத்தவாறு சரி மலையிலிருந்து மலையினுடைய அடிவாரத்தில் அப்படி கீழே இறங்கினேன். சரி. இறங்கும் போது மான்கள் கூட்டம் கூட்டமாக மேய்ந்தது. அந்த மான்களை பார்த்த உடனே எப்படியாவது இதை புடிச்சுக்கணுமே அப்படின்னு அப்படி அருகாமையில் சென்றேன். சரி. என்னை பார்த்த உடனே எல்லா மான்களும் முன் திரும்பி ஓட ஆரம்பிச்சிச்சு. சரி. ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்தவாறு அருகில் வருவாரா, அணைச்சு பிடிப்பாரா, கட்டி பிடிப்பாரா, முத்தம் கொடுப்பாரா, காலமெல்லாம் நம்மளை கை பிடிப்பாரா என்று எண்ணம் கொண்டு என்னை பார்த்தவாறு ஓடியது. நான் ஓட, மான் ஓட, ஓடிய மானு உங்களுடைய வனத்துக்குள் புகுந்தது. எட்டி பிடிச்சிருப்பேன். சரி. உங்க அண்ணனும் தோழி கட்டிக்காரங்க பிடிக்கிற நேரத்தில் முன்பு வந்து முகத்தை காமித்து விட்டார். காமிச்ச உடனே ஏனையா யார் நீங்க என்னன்னு கேட்டேன். அப்ப சொன்னார்கள், ஐயா நீங்க பார்க்கின்ற பொழுது அந்நியராக இருக்கிறீர்கள். எங்க இடத்துல என் தங்கை வள்ளி காவல் செய்கிறார்கள். அந்நிய ஆடவர்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அந்நிய, நாங்க ரெண்டு பேரும் ஒரு இனம் அல்லவா? ஏன்னா நானும் உங்கள் இனத்தை சேர்ந்தவன். ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டுன்றிருக்காங்கல்ல. இனத்தில் ஒரு மாட்டுக்கு கொம்பொடிஞ்சால் குளத்துக்கே ஏன்னு சொல்வார்கள். பாத்தர் மறிந்து பிச்சை போடு, கோத்தர் மறிந்து பொன்னை கொடுன்னு சொல்வார்கள். சனத்தோடு போனாலும் இனத்தோடு போகணும் சொல்வார்கள். நான் உங்கள் இனத்தவன். உங்களிடத்திலே அனுமதியை பெற்று என்னுடைய மானை பிடிக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்துக்கொண்டு என்னுடைய பாடப்பொருளா
என்னுடைய மானுடைய பேரையும் பெருமையும் அழகையும் அதனுடைய சிறப்பையும் நான் எடுத்து சொன்ன உடனே நீங்களே மானை பிடித்து கொடுப்பதற்கு சம்மதம் தருவீங்க நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். பெருமையை சொல்லுங்க, மானினுடைய சிறப்பை சொல்லுங்க. என் மான் வள்ளிமான். வள்ளிமானா? ஆமாங்க. என்ன வள்ளிமான்றீங்க? ஏங்க நீங்க சொன்னது மாதிரி என் கண்ணுக்கு பார்க்கின்ற பொழுது அப்படியே வள்ளி தங்க செலவோல இந்த மானை அள்ளி கொள்ளக்கூடிய மான் என் மான். உங்க வள்ளிட்ட கேக்குறீங்க, தங்க சிலை போல இருக்கிற மானா? வள்ளி என் தங்க சிலை போல அள்ளி கொடுக்கணும். வள்ளி மான் என் மான் அப்படின்னு சொல்ல வர. மான் என் மான் வள்ளி மான் மீது அழகான மானந்து குணத்தில் புகுந்தவழி சந்தானம்மா அன்பில் பொக்கிஷம் இதுதானம்மா. சிறப்பானமா உள்ள கவல்கின்ற கண்ணவிழி பார்வையம்மா. அபிமானங்கள் போற்றும் சிறப்பானமா உள்ள கவல்கின்ற கண்ணவிழி பார்வையம்மா. அபிமானம் கொண்டே நான் வந்தேனம்மா. அபிமானம் கொண்டே நான் வந்தேனம்மா. இது கிடைத்து விட்டால் இன்பம் அடைவேனம்மா. கண்ணறியில் பெண்மை கொடியார கையருகில் இளமை தருவார தந்தையிடம் நீரில் சுவையூர ஒன்று நான் தரமாயிரமா. காமலை தூண்ட உரியவன் நானே. ஆடலுடன் ஆடலை கேட்டு ரசிப்பதிலே நான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலே நான் சுகம் சுகம் சுகம். அற்புத பிறவியது இப்பாலிலே இதுக்கு நீ உண்ட என்னானோ என் மண்ணிலே. அற்புத பிறவியது இப்பாலிலே இதுக்கு நீ உண்ட என்னானோ என் மண்ணிலே. கற்பனை கட்டாத காவியமா கற்பனை கட்டாத காவியமா கற்பனை கட்டாத காவியமா காலமெல்லாம் என்னோடு வாழ்ந்துடம்மா. அழகான பொண்ணுதான் அதுக்கேற்ற கண்ணுதான். அழகான பொண்ணுதான் அதுக்கேற்ற கண்ணுதான். இது கிட்ட இருப்பதெல்லாம் தன்னானோ ஒண்ணுதான். இது கிட்ட இருப்பதெல்லாம் தன்னானோ ஒண்ணுதான். அழகான மானம்மா அதை தேடி நானம்மா. அழகான மானம்மா. தலைவியாரே நன்றி நன்றி நன்றி. தலைவியாரே தாங்களுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது கொடுக்கும் தன்மை படைத்தவர் போல் தெரிகிறது. ஏன்னா ஒரு பெண்ணை பார்த்த உடனே முகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்களை உபசரணைப்பு, ஐயா வாங்க வாங்க உட்காருங்க, எங்கள் வீட்டில் வருவாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவதும், வாங்க ஐயா இருக்கு இந்தாங்க கொண்டுகிட்டு போங்க அப்படின்னு சொல்வதும் பெண்களினுடைய முகத்தை பார்த்து சொல்லிடலாம். அதுக்குத்தான் சொல்வார்கள் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். முகத்திலே தெரியும். உங்க முகத்தை பார்க்கும்போது முகத்தின் அழகு கண்ணாடியில் தெரியும். கண்ணாடியின் அழகு கண்ணாடியின் அழகு அந்த பிம்பத்தில் தெரியும். பிம்பத்தின் அழகு ரசம் போயிடுச்சு, ரசத்துல தெரியும். அந்த ரசம் போயிருச்சுன்னு வைங்க. ஏன்னா எதையுமே பிரதிபலிக்க கூடியது தானே. கண்ணாடியுடைய தன்மையே பிரதிபலிக்க
நினைக்கக்கூடியது. நாம் எதை செய்கிறோமோ அதை நமக்கு செய்து காமிக்கக்கூடியது உண்மைதானேங்க. கண்ணாடி. கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம சிரிச்சோம்னா அதுவும் சிரிக்கும். கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம அழுதோம்னா அது அழுகிற மாதிரி அழுகும். ஆனா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்ம முறைச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கும் திருப்பிக்கிட்டு முறைக்காம போயிடாதுல்ல, முறைக்கும்ல. அப்ப மூன்று தன்மைகளை கண்ணாடி நமக்கு உணர்த்துகிறது. கண்டிப்பா 3 தன்மைகளை கண்ணாடி முன்னாடி நின்ற பின் உணர்த்துகிறது. அது அதனுடைய பிரதிபலிப்பு. அதே போல தலைவி என்ற முறையில் அனுமதி ஒருத்தவங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும், நல்ல முகமா இருக்கேப்பா, முக லட்சணமா இருக்காங்க, ஸ்ரீதேவி மாதிரி இருக்காங்களே, நல்லா பேசுறாங்களே, வந்த உடனே அழகான ஒரு உபசரிப்பு, அழகான ஒரு வரவேற்பு, பரவாயில்லப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா முகத்துக்குள்ள முகத்தை பார்க்கும் பொழுது சிரிச்சுக்கிட்டே முகத்தை போவாங்களாம். சிரிச்சுக்கிட்டே போகும்பொழுது இந்த மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, மனசுக்குள்ள ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு, இப்போ இந்த கும்பிடு பார்த்துருக்கீங்களா? பலவிதமான கும்பிடு இருக்கு. எப்படி கும்பிடு? ஒரு தாயை எப்படி கும்பிடணும், ஒரு தந்தையை எப்படி வணங்கணும், ஒரு குருநாதரை எப்படி வணங்கணும், நம்மளை படைச்ச இறைவன் கடவுளை எப்படி வணங்கணும், ஒரு வணக்கத்தில் பலவிதமான கும்பிடு இருந்துட்டாலும் பாருங்களே, ஒரு தாயை எப்படி வணங்கணும் அப்படின்னா 10 மாதம் நம்ம கருவறையில் சுமந்து பெற்றிருக்கக்கூடிய தாயை இந்த வயிற்றுக்கு நேரம் எப்படி வச்சுக்கணும், வணங்கணும். ஒரு தந்தையை வணங்க வேண்டும் என்றால் தாய் மனதில் இடம் பிடிச்ச தந்தையை இந்த நெஞ்சுக்கு நேரம் அப்படி வச்சு வணங்கணும். ஆமா, ஒரு குருநாதரை வணங்குகின்ற பொழுது நாவார சொல்லிக் கொடுக்குறாங்களே, நாவிற்கு நேர 2 கரங்களை எடுத்து இப்படி வணங்கணும். நம்மளை படைத்த இறைவன் கடவுளை வணங்கும் பொழுது இறைவா கருப்பா அப்படின்னு 2 கரங்களை மேல் நோக்கி வணங்கணும். இப்படி பலவிதமான கும்பிடு இருந்துட்டாலும் நம்ம ஆளுங்க கும்பிடு போடுவாங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஊழ கும்பிடு. ஏன் கரகம் கும்பிடுத்தே ஆகணும்னு இப்போ நீங்கள் சொன்னீங்களே, முகத்தை பார்த்தோன்னே நல்ல முகமாக இருக்குது, பரவாயில்லப்பா, அந்த முகத்தை பார்த்து நினைக்கக்கூடாது. ஏன்னு கேளுங்க, மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு ஏன் கரகம் என்ன செய்ய, வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு கும்பிட்ற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஊழ கும்பிடு. அப்போ முகத்தை பார்த்தோன்னே எப்படி நம்ம நினைக்க முடியும்? பரவாயில்லப்பா, நல்ல முகமாக இருக்காங்கப்பா, நல்ல லட்சணமாக இருக்காங்கப்பா, வந்த உடனே அழகான வரவேற்பு, அதை மட்டும் நம்பவே கூடாது. அதுதான் பெரிய ஆபத்து நம்மளுக்கு. ஆமாம், பாருங்களே, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்தில் அகநக நட்பதே நட்பு அப்படின்னு என்ன? அதுதான் அதனுடைய காரணமே. ஆமாம், மனசார எதை கொடுத்தாலும் வரவேற்பு கொடுத்தாலும் மனசார வரவேற்பு கொடுக்கணும். மனசார எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறக்கூடிய பக்குவம் வேணும் அவங்களுக்கும். அதே போல் மனசார நம்ம செய்யணும். அப்படிலாம் இருக்கு. இப்போ பாத்திர மருந்து பிச்சை கொடு, கோத்திர மருந்து பெண்ணை கொடுன்னு நீங்கள் சொன்னீங்க, பேசுனீங்க. இப்போ வந்த உடனே பாத்திர மருந்து பிச்சை கொடு, கோத்திர மருந்து பெண்ணை கொடுன்னு என்ன காரணம்? பாடும் திறமையை அறிந்து பிச்சை கொடு, கோத்திர மருந்து பெண்ணை கொடுன்னு என்ன? கோ என்றால் அரசன், அரசனுடைய திறமையை அறிந்து பெண்ணை கொடுன்னு இருக்காங்க. அரசனுடைய திறமையை அறிந்து பெண்ணை கொடுன்னு என்ன? அதாவது இப்போ மாப்பிள்ளை போன உடனே பார்த்துடுறாங்க, பொண்ணு பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை பார்த்தோன்னே ஒரு திருமணம் நடந்துருது. ஆனால் அப்போல்லாம் என்னன்னா, இந்த ஒரு கல் சொல்லுவாங்கல்ல, அது என்ன கல்? அது பேர் இளவட்ட கல். அரசன் திறமை அறிந்து ஏன் அந்த இளவட்ட கல்லை தூக்க சொல்லுவாங்க. அதுக்கிட்ட அரசனுடைய திறமையை அறிந்து பெண்ணை கொடு அப்படின்னு வாங்க. அப்படிலாம் காரணம் இருக்கு. இப்போ நீங்கள் நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்த உடனே மான் இங்கே தான் இருக்கு, தலைவி என்ற முறையில் உங்களை பார்க்கல, நல்ல முகமாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. வந்த உடனே சொன்ன உடனே என்ன சொன்னீங்க அப்படின்னா, என்னுடைய மானாகப்பட்டது உங்கள் திருமணத்துக்குள்ளே இருக்கு, தலைவி என்ற முறையில் அனுமதி சம்மதம் மட்டும் கொடுங்க. நீங்கள் என்ன அப்படி பரப்பிட்டீங்க? பசு வந்துருச்சு போல, அடையாளத்துக்கு முடிச்சு போடுவோம். சரி இருக்கட்டும், ஆக வாங்க ரெண்டு பேரே வாங்க. அதுக்காக நாங்கள் விட்டுட்டு போவோமா? அடையாளத்தை கழுனோன்னே ஏண்டி கூடத்துப்பட்டி என்ன இல்லை கேட்குறேன்? பாருங்களே, மானுங்க தான் இருக்கு, தலைவி என்ற முறையில் அனுமதி கேட்டு பிடிக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வெள்ளிமலையிலிருந்து வருகிறேன். வெள்ளிமலையிலிருந்து வர்றீங்க? ஆமாங்க. வெள்ளிமலையில என்ன மலை? கலிகமாமலைன்னு வாங்க. கலிகமாமலை. கலிகமாமலையிலிருந்து இது என்ன மலை? வேள்வி மலை. வேள்வி மலை சாரல். ஏன்னா மேற்கே பவளமலை, வேங்கட மேர்வடக்கம், ஆறுக்குறி அணிகளக்கம், தெற்கே பினாகமா, திங்கள் 20 காதம் இருக்காங்க. மேற்கே பவளமலை அப்படின்னா என்ன மலை? திருவண்ணாமலை. வேங்கட மேர்வடக்கம் அப்படின்னா திருப்பதி. ஆறுக்குறி அணிகளக்கான பாண்டிச்சேரி. தெற்கே பினாக அப்படின்னா பட்டுனையக்கூடிய இடம் காஞ்சிபுரம். அப்பேற்பட்ட 4 மால்கள் எங்கள் இடத்துல இருந்துட்டாலும் இந்த இடத்துக்குள்ள தான் மான் இருக்குன்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ வேள்விமலை சாரல். நீங்கள் வேள்வி என்றால் என்னங்க?
வேள்வி என்றால் யாகம். யாகம் செய்யக்கூடிய இடம். வேள்வி என்றால் யாகம். ஆங்காரம் உள்ளடக்கிய என்பவர்களை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவது எக்காலம்னு சொல்வதை போல இப்ப முனிவர்கள்லாம் இங்கதான் யாக வளர்க்கிறார்கள். சரி, நீங்க எது யாக வளர்க்க வந்திருக்கீங்களா? யாகம் இல்ல யாக வளர்க்க இந்த வந்திருக்கீங்க. மானை கொண்டு போய் சரி சரி நாங்க எங்களுடைய வீட்டுல வைத்து வேடு அதுக்கு யாக வளைத்து ஏரியா. பாலாபிஷேகம் பண்ணி எரியா மதா இருங்க எரியா மதா இருங்களாண்ணா? இங்க முனிவர்கள் யாக வளர்க்கக்கூடிய இடம். ஆமா, முனிவர்கள் யாக வளர்க்கக்கூடிய இடத்துல வந்துகிட்டு மான் இருக்குன்னா நீங்க மானை பிடிக்க வந்திருக்கீங்களா இல்ல யாகம் செய்ய வந்திருக்கீங்களா? நான் கேக்குறேன். ஏங்க இல்ல கேக்குறேன். இப்ப உங்க மான் எங்க இருக்குன்றீங்க? இப்ப நான் கேக்குறேன். உங்க மான் எங்க இருக்கு மத? நான் கேக்குறேன். என்ன கேட்க போறீங்க? இது வேள்வி மலை. ஆமா, முனிவர்கள் யாகம் பண்ணக்கூடிய இடம். இங்க உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். என்னை எதிர்த்து பேசுற ஆளை கண்டாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஆமா போடுற பொம்பளை பார்த்தா தான் பிடிக்கும். எனக்கு ஈடு போடுறதுக்கு ஒரு ஆம்பளை அவசியம். எனக்கு இந்த சட்டம் போட்டீங்கன்னு வைங்களே, இடத்துல உங்களை மட்டமாக்கி பிடிவேன். பாத்துங்க, உரிச்சு உப்ப தடவி பிடிவேன். உலகத்திலேயே ஒரு விஷயம் தெரியுமா? ஒன்னும் தெரியாத வருவா கையில கவனம் பிடிச்சிக்கிட்டு அவட்ட போய் உங்க சேட்டையெல்லாம் காட்டிக்கிறணும். சரியா? இந்த வெத்து ஓட்டு வெறு ஓட்டு அதெல்லாம் அங்க வச்சுக்கிறணும். இங்க ஒன்னும் செல்லாது. நான் கேட்கிறேன், எரியா மட்டம் பண்ணி பெறுவோம்னு சொன்னீங்க பாருங்க. மட்டம்னா சமம் தானே? வாங்க, என்னைக்குமே சமமா கொண்டு போவேன். முதல்ல சமப்படுத்தக்கூடிய தன்மை யாருக்கிட்ட இருக்கு? தன்மை எனக்கிட்ட இருக்கு. நீங்க இருக்குங்க. உங்ககிட்ட மட்டும் இல்ல, எனக்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட இருக்கு. நீங்க சொன்னீங்க பாருங்க, நான் ஒரு ஆமா போறதுக்கு ஒரு ஆம்பளை வேணும்னு. அதுக்கு எவனும் சத்தமும் இல்லாம சதையும் இல்லாம சாரிதம் இல்லாம நீங்க சொல்றதுக்கு போடுவேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் மாதிரி ஆள்கிட்ட வச்சுக்கோங்க. இப்ப கொஞ்ச நேரத்தை போட விடுவேன். ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் வாய பேச்சு மும்பிட்டு பேச்சு ஆகவே ஆகாது ஆம்பளைக்கு. பொம்பளை பேசினா ஆம்பளை மும்பிட்டு பேச்சு பேசினாலே தரித்திரியம். பொம்பளைய பேசினாலே பேசினாலே சரித்திரம். ஆம்பளை பேசினா தாங்க இருங்க. பேச்சுவார்த்தை சரியில்லையா? கேக்குறேன். இருங்க. ஒரு வீட்டுக்கு பெண்மகள் பெருமையா ஆண்மகள் பெருமையா? பெண் இல்லாத வீடு பேய் வாழும் சுடுகாடுன்னு இருக்காங்க. இருக்குல்ல? அதே மாதிரி பெண் இல்லா வீடு பேய் வாழும் சுடுகாடு. பெண்ணா இருந்தா அது வீடு பட்டியை பார்த்துட்டு போங்க. என்ன பெண்ணா இருந்தா அது வீடு வீடா இருக்கும். வாய் லொய் நோய் நோய்னு பேசினா அப்படி கிடையாது. எந்த இடத்துல அதுக்காக வாய் இல்லாத பொம்பளை வாழ சொன்னாலும் மாதிரி வாழ முடியுமா? பொம்பளைக்கு வாய் இருக்கணும், பேசக்கூடிய தன்மை இருக்கணும். பேசினாத்தான் இப்போ உள்ள காலத்துல பொழைக்க முடியும். சும்மா நீங்க சொல்லிடுறதுக்கெல்லாம் நாங்க ஆமா போட்டோம்னா நீங்க முன்னுக்கு கொண்டு வந்துருவீங்க. இரியா அதுதான் சொன்னாங்க. என்னது இப்ப வாழைப்பழம் கொண்டு வந்தவ வெளியிலேயும் வாய் கொண்டு வந்தவ கோயிலுக்குள்ளேயும் போனாலாம். என்னப்பா அது பழமொழி? என்னப்பா அது பழமொழி? வாழைப்பழம் தேங்காய் பூ மாலை கொண்டு வந்தா பாருங்க. சரி, அவ வெளியே அப்படியே நின்றுகிட்டே இருக்காளா தாத்தால தாம்பாளத்தை வச்சுக்கிட்டு. எதுக்கு அவ அப்படி நிக்கிறா? அவ இந்த வாய் கொண்டு வந்தா பாருங்க. சரி, உங்கள மாதிரி விலகு 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 இங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்க இங்கிட்டு விலகுங்க. ஒண்ணும் இல்லாத உம்பளை விறுவிறுன்னு உள்ள போயிட்டா. இவ அவளும் வச்சிருக்க அர்ச்சனை சாமியான் போறான். இவ எப்படி நின்னா விளங்குமா? முடியுமா? இந்த வாய் செவிடால் மட்டும் இருக்கவே கூடாது. அப்படி கிடையாது. வாய் செவிடால் இருக்கிற விளங்குன்னு சொன்னா உள்ள போயிட்டால. வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு வாழைப்பழத்தை பார்த்த மணியே அப்படியே வச்சுக்கிட்டே தெரிய வேண்டியதே. ஆமா, வாய் இருக்கிறவ தானே உள்ள போனா விலகு விலகுன்னு வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு பேசாம நிக்க வேண்டியதே. சரி இருக்கட்டும். ஏன்னா வாழைப்பழம்னு ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா? ஒரு கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணோம்னா முதல் என்ன பொருள் கொண்டு போகணும்? என்னையா பொருள் கொண்டு போகணும்? தேங்காய், வாழைப்பழம், அகர்பத்தி, கற்பூரம், பூவு. இந்த 5 பொருள் கொண்டு போகணும்ல. தேங்காயை கொண்டு போறாங்கல்ல, ஏன் ஒரு மாங்காயை கொண்டு போயிருக்கலாம்ல, ஒரு கொய்யாக்காயை கொண்டு போயிருக்கலாம்ல, ஏன் தேங்காயை கொண்டு போறாங்க? எது கொண்டு போறாங்க? காரணம் இருக்குங்க இருக்கு. ஏன்னா தேங்காய்க்கும் சிவனுக்கும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கன் மூர்த்தி 3 கண்ணு உள்ளது. ஆமா, சிவனுக்கு குடும்பி இருக்கு, அங்க தேங்காய்க்கும் குடும்பி இருக்கு. அங்க ஓடு இருக்கு, தேங்காயிலையும் அவருக்கும் ஓடு உடுக்கை வச்சிருக்காரு, ஓடோட இருப்பாரு, திருவோடு. இதெல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அவருக்கு 3 கண்ணு இருக்கு, தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்கு. அது ஒற்றுமை இருக்குல்ல? ஒற்றுமை இருக்குங்க. ஏன்னா தேங்காய் இருக்கு பாத்தீங்களா? இந்த தேங்காய் ஆகப்பட்டது மேல இருக்கக்கூடிய ஓடு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஓடாகப்பட்டது மனித உடம்புல இருக்கக்கூடிய தோலையும் சதையும் குறைக்கின்றதுன்னு வாங்க. தேங்காயை உடைச்சிட்டோம்னா தேங்காய் தண்ணீர் வரும். இந்த தேங்காய் தண்ணீர் எதை குறிக்கும் அப்படின்னா மனித உடம்புல ஓடக்கூடிய குருதியை குறிக்கும். குருதி என்றால் ரத்தம், ரத்தத்தை குறிக்கக்கூடியது. அதே போல தேங்காயை உடைச்சிட்டு பண்ணுவீங்களே
பருப்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பருப்பு என்ன நிறமாக இருக்கும்? அந்த பருப்பு என்ன நிறமாக இருக்கும்? வெள்ளையாக இருக்கும், வெண்மையாக இருக்கும். பாருங்களே, அது அப்பதான் இறைவன்ட்ட சொல்லுவோம், இறைவா இந்த தேங்காயுடைய பருப்பாகப்பட்டது எப்படி வெள்ளை நிறமாக இருக்கின்றதோ என்னுடைய உள்ளமும் வெள்ளை உள்ளமாக இருக்கிறது, இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு இறைவன்ட்ட கொண்டு போய் அபிஷேகம் பண்றோம். இதெல்லாம் நிறைய காரணம் இருக்கு, அதெல்லாம் பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மான் இங்க இருக்குன்றீங்கல்ல? ஆமா அண்ணே, மான் இருக்கானே சொல்லுங்க. மான் இருக்கா சொல்லுங்கப்பா யாராவது. ஆரி அந்த ஆளு முடியிட்ட கிளம்பு பண்ணி கிளம்பியா மான் இருக்கு, அங்கிட்டு வாங்க அவரு மான நீங்க கொடுத்துட்டு கிளம்புங்கன்றாரு. இங்க வருங்க, ஏத்தா மான் இருக்காத்தா? 1 2 ஒரு 5 6 பேர் உட்காந்துருக்கீங்க, மான் இருக்கா சொல்லுங்க. தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? தூங்கலையா? சரி, மான் இங்கே தான் இருக்கு. சரி வாங்க, வெட்டு வரு இங்கே வாங்க, வெட்டு வாங்க. மான் இங்கே தான் இருக்கு. மான் இல்லைன்னா நான் வருவேன். மான் இருக்குப்பா, சத்தியம் பண்றேங்க. அட மான் இங்கே வாங்க இருக்கு. இந்த மான் வேணுமுன்னா ஒரு 2 விஷயம் கேட்குறேன். எங்க நீங்க திறமையான ஒரு வேடுவர், திறமையான ஒரு ஆண்பிள்ளை, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ பதில் சொல்லியா பார்க்கலாம். மான் இங்கே தான் இருக்கு இருங்க, ஆனா கொடுக்க முடியாது. நான் கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். நான் என்னண்ணே கேள்வி கேட்போமா? என்ன அந்த முருகை வேகமா கேட்க சொல்றாரு என்ன? சரி, சொல்லுவாங்கல்ல பங்காளிதான் பகையாளின்னு. ஏன்னா அன்னை எப்ப சாவியான் திண்ணை எப்ப கிடைக்கும் மாதிரி இங்க எல்லாம் பண்ணிட்டு இப்ப போயிட்டு நீ கேளுன்னா தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். யாருக்கு எல்லாமே தெரியும்? ஆமாடா, எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும். ஊர்ல ஏத்தி விட்டு மகாலிங்கத்தை இப்படி தாண்டா கெடுத்தாங்க, அது மாதிரி கெடுத்து விடாங்க என்னைய. சார், ஒரு சின்ன கேள்வி. இங்க வாங்க, பின்னாடி போவாதீங்க, முன்னாடி வாங்க. கேள்வினோடனே பின்னாடி போறாரு. என்ன என்றைக்குமே பின் நோக்கி போறோம் பாருங்க. பின் அதாவது பொறுமையினுடைய பின் நோக்குறது பாய்ச்சலுக்கு அதிகம். பின் கொடுக்க கூடியது. பந்திக்கு முன்னு படைக்கு பின் இருக்காங்க மாதிரி. என்றைக்கும் ஒரு மனிதன் பின் நோக்கி, இப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, நடந்து போறவருக்கு நல்லது கெட்டது தெரியுமா, வாகனத்துல போறவருக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதுல்ல. இந்த இடத்துல வயல் சேரி இந்த எந்த பஞ்சாயத்து என்னன்னு மேல எழுதி இருப்பாங்க. அதுக்காக ரொம்பவும் பொறுமையாவே போய்கிட்டு இருக்க கூடாது. ஏங்க, ஆமா, போனமா புடிச்சமா காலை ஒடிச்சமா சுட்டமா திண்டமா துண்டோதரமா தோல் ஓட்டமா போனமான்னு இருக்கேன். அப்புறம் போய் மாட்டிக்கிட்டு புடிச்சு கட்டி வச்சிருக்காங்க. கொடுத்துப்பட்டி இருந்து ஆளை வர சொல்லுங்க, அவுத்துட்டு போறது மாதிரி ஆளு நான் கிடையாது. மண்டை பூனையை பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது, மான பிடிக்க லாயக்கே கிடையாதுயா. ஏங்க, நீ கொசுவ கூட பிடிக்க மாட்ட போலப்பா. சரியா? கேள்வி எதுக்கு முட்டு வாயி கேள்வி எதுக்கு சவுடாலுன்றி கேள்வி பயமா கொடுத்துப்பட்டிக்கு கொசுன்னு சொன்னீங்கல்ல, கொசுவின் சிறியது எது? யாருங்க கேள்வி நோனே அவருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? ஏதோ வள்ளி கேட்டு நம்மள கவுத்த போறான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. என்ன விஷயம்? ஒரு கேள்வி கேட்டாத பாட்டு பாடவும் இல்ல, வந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, வேடுவர் முட்டு வாய் சவுடால் அடிக்கிறாரு, இவர்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு ஒரு 2 கேள்வியை கேட்போம் சொன்னா இந்த ஆளு கேள்வின்ற இடத்துக்கே வரமாட்டாப்லே. என்ன காரணம்? கொசுவின் சிறியது அது எது? சின்ன கொசுவா? அப்பா, கொசுவின் சிறியது அது எது நீங்கள, அது பெரியது எது? கொசுவின் சிறியது எது அப்படின்னா அது வாயில் எடுத்து திண்டது. வாயில் எடுத்து தின்னதா? ஆமா. என்னது வாயில் எடுத்து? கொசுவின் சிறியது எது? வாயில் எடுத்து தின்னதுன்னா என்னன்னு கேட்டீங்க? அது ரத்தத்தை எடுத்து குடிக்குதுல்ல, அப்ப அதோடைய சின்னதை தானே அது குடிக்க முடியும். என்னையா கொடுமை? ரத்தத்தை கொடுமையா? ரத்தத்தை எடுத்து குடிக்க கேள்வி சரியா? இது உங்க வசனமா இல்ல உங்க புராண சொந்த கதையா? கொசுவின் சிறியது எது? எதையாவது பேசக்கூடாது. கொசுவின் சிறியது ரத்தத்தை எடுத்து குடிக்குது, அதுதான் சிறியது. இது என்ன? இது எந்த புத்தகத்துல போட்டிருக்கு? கொசுவின் சிறியது கொண்டே முடியுமா? எது? இருங்க, கொசுவின் சிறியது எது? அது உண்டது. நான் சொல்லல, வாலி பாட்டு எழுது கொசுவின் சிறியது. பாட்டோட வசனத்தை பேசுறாரு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றாரான்னு தெரியல. இந்த கேளுங்க, வேடுவரே அதிகம் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். கேள்வின்ற இடத்துக்கு அவங்க கேட்க சொல்லிட்டாங்க. அதிகம் பேசலைன்னா நம்ம வளரவே முடியாது. அதிகம் பேசுற இடத்துல பேசுப்பு, என்கிட்ட பேசக்கூடாது. சட்டம் போடக்கூடாது. சட்டம் தான், என் சட்டம் தான். வாப்பா, கீதத்துக்குலாம் வேலை இல்லை. வாங்க வாங்க, கேள்வி கேட்கலாம்ல? ஏங்க, அதாவது நான் ஒரு பெண் இங்கே பருவம் அடைஞ்சு வந்திருக்கேன், காவலுக்கு வந்திருக்கேன். ஒரு சின்ன கேள்வியை மட்டும் கேட்டுக்கிடுவோம். ஒரு பெண்ணு பருவம் அடைஞ்சு 5 நாள், என்ன நல்லா கேட்டுக்கணும்.
ஒரு பெண்ணு பருவம் அடைஞ்சா 5 நாள், அதே பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தா 10 நாள், அந்த பெண்ணு புள்ள குட்டி பெற்றா 6 நாள். எங்க நீங்க சரியான ஆளு, திறமையான வேடுவர், தகுதியான ஆள் பதில் சொல்லியா சொல்லுங்க முதல். எம்புட்டு வாயிச்ச உடாளு. ஏப்பா கருப்புசாமி பவுடர் அளிக்கும் போது என்னப்பா அண்ணன் தம்பிக்குள்ள சப்போர்ட் பண்றீங்களா? என்ன மணி ஆயிடுச்சு? கொண்டே பிடிக்கும், பதில் சொல்லுங்க. எல்லாமே தெரியுமா? அப்ப இன்னும் நிறைய கேட்பேன், நான் நிறைய கேட்பேன். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு பெண்மகள் பருவம் அடைஞ்சா 5 நாள். 5 நாள்னா என்ன? அடுத்து அதே பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் 10 நாள், அதே பெண்ணு புள்ள குட்டி பெற்றா 6 நாள். ஒரு பெண்ணு பருவம் அடைந்தால் 5 நாள். எப்படின்னா ஒரு பெண்மகள் சின்ன குழந்தையா இருப்பா, அண்ணன் தம்பி மாமே மச்சி அப்படின்னு எல்லாரு கூடயும் உறவா ஒட்டி விளைந்தாடி விளையாடி கொண்டே இருப்பாள். அந்த பெண்மகள் பருவத்துக்கு வந்துட்டா 5 நாள். எப்படி 5 வா? ஐயோ நம்ம அண்ணே வர்றாங்க, நம்ம அப்பா வர்றாங்க, மாமா வர்றாங்க அப்படி என்று ஆண்களை பார்த்து ஒதுங்கி 5 நாள். ஆண்களை பார்க்கின்ற பொழுது ரொம்ப மரியாதையோட வந்துடும். என்னைய மாதிரி இருக்கிறதுலயே நீங்க உண்மையை சொன்னா நீங்க உங்களை மாதிரி மரியாதை. அதுல உங்களை விட உங்க அம்மா இருக்காங்க பாருங்க, ராஜகுமார் கூப்பிடுவாங்க அம்மாவை போன் பண்ணி. உனக்கு ஒரு கும்பிடு, உங்க அம்மாவுக்கு ஒரு கும்பிடு. இரண்டாவது அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கேள்வி என்ன? அடுத்து அதே பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் 10 நாள். உண்மைதானே? ஏனால் ஒரு பெண்மகளுக்கு திருமணம் ஆயிருச்சுனால் அந்த கணவனை கைப்பற்றினார். ஓ, 5 நாள் அப்படின்னா ஆண்களை பார்க்கின்ற போது அஞ்சுவது. அது 5 நாள். அதே பெண்மகள் திருமணம் முடிச்சுட்டா கணவரை கைப்பற்றினாள். அதே பெண்ணு புள்ள குட்டி பெற்ற 6 நாள்னா என்ன? சொல்லியா? பிள்ளை இல்லா வீடு பேய் வாழும் சுடுகாடு. ஒரு உலகத்திலேயே எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் இந்த பிள்ளை செல்வம் மாதிரி எந்த செல்வமே கிடையாது. என்ன சொல்லுவாங்க? முதல்ல அதுக்கு தான் சொல்லுவாங்க, தந்தைக்கு இளைய மகன், தாய்க்கு மூத்த மகன். எப்படி? தாய்க்கு மூத்த மகன், தந்தைக்கு இளைய மகன் சொல்வார்கள். ஒரு தாய் முதல்ல குழந்தை பிறந்தோடனே அந்த மூத்த மகன் மேலே தான் ரொம்ப பாசம், அந்த பிள்ளை மேலே தான் இருக்குமா. ஏன்? அந்த மலடி என்ற சொல்லை மாற்றி முதலில் நமக்கு இந்த உலகத்தில் தாயாக்கப்பட்டது யாரு? முதமயன் தான். அதே மாதிரி நீங்க சொன்னது மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்களேன், 6 நாள் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மன ஆறுதல் வந்துடும். அப்ப 6 நாள் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சியா அப்படின்னு மன ஆறுதல் வரக்கூடியது. இது நாள் கணக்கு கிடையாது. 5 நாள் 10 நாள் 6 நாள்ன்றது நாள் கணக்கு கிடையாது, எண்ணிக்கை கணக்குல வரல. நீங்க கேட்ட கேள்வி ஒவ்வொரு கேள்விதான். கருப்பா கைத்தட்டுங்க, நல்லா இருக்கட்டும். இன்னொரு கேள்வி இருங்க, ஒரு சின்ன இல்ல நான் கேட்கிறேன், உனக்கு எனக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியுமா? ஏரியா கூட இருங்க மாவல்லி, உங்களுக்கு எங்களுக்கு எதுவும் சொத்து பிரச்சனையா? கேளுங்க. இல்ல பங்காளி சண்டையா? காசு சும்மா இல்ல. இல்ல கேக்குறேன், காசு கருப்பசாமி அப்பேன் காசு கேக்குறேன். இப்ப நான் வந்தது எதுக்கு வந்தேன்? மான் குட்டியை தேடி வந்தேன். இந்த மானை நேரம் பிடிச்சிட்டு போனா ஒரு குட்டி போட்டு ஓட வச்சிருப்பேன். டேய் சரவணா இங்க வர்றா, இங்க பாரு, இங்க பாரு. ஒவ்வொரு நாள் வேட்டைக்கு போகும்போது ஒவ்வொரு மானை பார்க்கிற பொழுது இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம்ப்பா, இதை பார்த்தாலே கிட்ட நிக்க முடியல அப்படின்னு நினைப்போம். சரி, ஆனா இதை பார்க்கும்போது என்னதான் காட்டுக்குள்ள சாப்பிடுமா, கொள்ளுன்னு அப்படியே கொப்பும். என்னப்பா சொல்ற? என் மானை சொல்றேங்க. மானு சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாம்ல? ஆத்தாடி சாப்பிடலையா? நானும் தான் சாப்பிடல. என்ன பண்ணு? காசுல வாங்குறோம். என்னது காசுல வாங்குறோமா? புரியல. இல்ல அவர் சொல்றாரு உங்களுக்கு இல்ல சாப்பிடல அப்படின்றாரு. காசு வாங்குறோம்ல, கத்தித்தானே ஆகணும். பேசுறதுக்கு சத்தமா பேசுறீங்களா, சாப்பிடாம கூட அப்படி பேசுறீங்களா, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அடுத்த நாடகத்துல வேற என்ன வரும்போது எது அவ என்ன சொல்றேன்னு தெரியுங்களா? தெரியுது புரியுது. இன்னைக்கு அடைச்ச பாத்துக்கிறோம்னே, இன்னைக்கு அடைச்ச வாமடைய நாளைக்கு நான் என்னைக்காவது வேட போது என் பக்கம் திறந்து விட்டுறாதைத்தா அப்படின்னு உங்களுக்கு பெருமை சேர்க்கிறாரு. அதெல்லாம் உண்மையிலே நல்ல திறமையா பாடினாரு, நல்லா பேசினாரு, கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏமா மீன் குஞ்சுக்கு நீச்சல் சொல்லி தர வேண்டியது கிடையாது. இந்த மண்ணு அப்படிப்பட்ட மண். கண்டிப்பா. ஏன்னா தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி உண்மையில அப்பாவுடைய பேரு முகலை நீங்க தான் நல்லா இருக்கும். உண்மையில நல்லா இருக்கும். கட்டிக்கொள்ள சூட்டுக்கொள் ராமலிங்க சாமி வருகிற இங்கிலீஷுக்கு
28ஆம் தேதி 12 தமிழ் 12ஆம் தேதி அங்கே குருபூசை நடக்குது. நாம் நாடகக்காரங்க எல்லாருமே ஒரு அரங்கேற்றம் பண்ணணும். முதல்ல ஒரு அரிகாரம் பூசணும் அப்படின்னா எங்கே போய் பூசுவோம்? அது சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி கோயிலுக்கு போவோம். அங்கே அங்கே போவோம். இங்கே பிரதேசத்து பெற்றது மாதிரி இந்த வயல்சேரி மண்ணிலையும் அந்த பெருமை இருக்கிறது. அவர் இங்கேயும் காலடி வைத்திருக்கிறார். அதனால தான் அந்த பெருமை சொல்லுவாங்கல்ல, நெல்லுக்கு பாஞ்ச நீர் புல்லுக்கும் பாய்மனது போல எனக்கும் அந்த நீர் பாஞ்சதுனாலதான் என்னை ஆண்டவன் இன்னைக்கு ஒரு ராஜபாட்டாக. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஆக மானை பத்தி உங்களுக்கு தெரியும். இங்க வாங்கல என்ன அப்படி அப்படின்னா டேய் என்ன ஆடி கொடுத்து பட்டி அப்படி அப்படின்னு விட்டு போயிருவேனா? எல்லாம் தெரியுமா? சரி இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறோம். மணி ஆயிடுச்சு. என்னவா உங்களுக்கும் இந்த வள்ளியம்மாவுக்கும் ஒரே வாத்தியார் தானே? ஆமா 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 ஆமா. டிஎம் பாலமுருகன் தானே? செல்வமணி. அதுக்கப்புறம் 2வது வாத்தியார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். சரி, கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்றக்காக இருக்கட்டும். இருந்துட்டாலும் மானை பத்தி உங்களுக்கு தெரியும், வேட்டையை பத்தி தெரியும். மானுக்குரிய அங்கலட்சண அடையாளத்தை சொல்லுங்க சொல்லுங்க விடுவாரு. நான் நினைச்சேன் ஏன்னா காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். நடக்காதவன் கோலமாரியா குரங்கு கோப்புன்னு இருக்காங்க. 10 மணிக்கு பிள்ளைய சுதி போட்டு வச்சுக்க இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு மட்டும் போது இன்னும் நிறைய நாள் இருக்கு. இந்த பகுதி பூரா நிறைய சந்திக்கிறோம். ஆண்டவன் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். இருக்கட்டும். ஆகையினாலே மானுக்கு உண்டான எதுக்கோ அடையாளம் எதுவுமே அடையாளம் தெரியாம சில பேர் திருறாங்க. இதுக்கு அடையாளம் சொல்லலைன்னு நம்ம போகலாமையா? எப்படிப்பட்ட காயாத கனகத்தே காயாத கானகத்தே காயாத கனகத்தே உடக்காரிகையே மேயாதம்மா மேயாதமா இது புல்மேவாதம்மா மேயாதமா மேயாதவன் புல்மேவாதமா மேயாதவன் நகமடைந்து நறுசந்தனமும் புகழும் கமலும் கலவங்கள் இன்று சுழங்குவதும் மேயாதவன் காணக்குறவர் கண்மணி அளவல காணக்குறவர் கண்மணி அளவல காணக்குயில் நிகழ்கள் உடைந்து மேயாதவன் காணக்குறவர் கண்மணி காணக்குயில் நிகழ்கள் அடிவருத்து புனிசிறுத்து புனிகருத்த உள்ளமா அடிபெருத்து புனிசிறுத்து புனிகருத்து அடிபெருத்து முனிசிறுத்து முனிவருத்த பொங்குள்ளமா ஏனும் பாகும் தினைமாவும் தின்பதெல்லாம் ஒரு உள்ளது போதும் தேனும் தின்பதெல்லாம் ஒரு உள்ளது போது தேனும் தினமாவும் தின்பதெல்லாம் ஒரு உள்ளது போதுமே யாதமா தேனும் தினைமாவும் தின்பதெல்லாம் ஒரு உள்ளது போது சாயா அது தன் தலை நிமிந்து பாயாதம்மா தலை நிமிந்து பாயாதம்மா கண்டதுண்டோ வள்ளி மார்வார கண்டதுண்டோ பசும்புல் மூட்டன
அதிகமான் வர கண்டதுண்டோ 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 உண்டோ உண்டோ. மானுக்கு மறுபெயர் மங்கை என்று சொல்வார்கள். பெண்ணை வைத்து எடுத்து மங்கைக்கு மறுபெயர் பெண்ணு, கங்கைக்கு மறுபெயர் பெண்ணு, பூவுக்கு மறுபெயர் பெண்ணு. நான் மானுக்கு ஒரு அங்க லட்சணம் அடையாளம் தானே கேட்டேன். நீங்க என்ன பெண்ணோட அடையாளம் என்னோட அடையாளத்தையே சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் மானை தேடிவில்லை. எங்க அண்ணனை கூப்பிடு. அண்ணன் அப்பவே போய் சொல்லிட்டேன். இந்த அண்ணே, இந்த அண்ணே உண்மையை சொல்லணும்னா அந்த அண்ணே வீரத்தேவன், இந்த அண்ணே கிள்ளி வளவன். கிள்ளி வளவன் தானே அண்ணே. நான் அள்ளி அவரை பார்த்துக்கிறேன். உண்மையிலே வயசுக்கு வயசு இளமைக்கு இளமை. அண்ணே வானே வந்தீங்கன்னா குத்தி புருவனா போயிடும். அந்த வானே இப்படி எல்லாம் வருவேன். உண்மையில கொண்ட ஆசை உண்மையில கொண்ட ஆசை உத்தமையை நித்தம் உண்டு சத்தியமா சொல்லுரண்டி தந்தரத்தினே தாழ முடியாது கண்ணே பொன்னூரத்தினமே ரத்தின பொன்னூரத்தின தங்கரத்தின பொன்னூரத்தினம். உண்மையில கொண்ட ஆசை உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, நம் இருவருக்கும் சேர்ந்து வந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லி அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல், சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல். கற்பு கரச்சேல கட்டி கரையோரம் போற குட்டி, கற்பு கரச்சேல கட்டி கரையோரம் போற குட்டி, கரும்பு எறும்பு விட்டுடுமா, கண்ணால பாட்டா ஏதும் கொட்டிடுமா. கபடி கபடி அண்ணே. அண்ணே சொல்லு தங்கச்சி. நல்ல சத்தமா பேசுனே. சொல்லு தங்கச்சி. என்னன்னே தெரியலனே. நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கலகத்தை உண்டு பண்ணாரு. முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடத்திய பின் சத்தியம் சத்தியம் என்று சபதம் போட்டு போனார். அடுத்து ஒரு ஆள் வந்தாருல்ல, ஆமா, கூடத்துப்பட்டி தர்மலிங்கமா. ஆமா, அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். அடுத்த மேடல பாத்துக்கிறோம். ஆமா. ஆக வேடுவர் வந்தாரு. மானை தேடி வந்தேன், மானை தேடி வந்தேன், பெண்ணே உன்னை தான் தேடி வந்தேன் இருக்காருனே. ஏதோ ஒரு குறை, எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்க கூடாது. கண்டிப்பா யாரு கடன் இருந்தாலும் மாறி கடன் வச்சுக்க கூடாது. அதனால முருகனை வணங்கிடலாமா? வணங்கிடலாம். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தளம் நீலம் முரசொலி ஒலி வள்ளி வேலனாக வந்தது நானே. வேலனா வந்தது நீ தானப்பா? வேடனாக வந்தது நானே. உன்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று வந்திருப்பதும் நானே. முருக கடவுளே. வள்ளி முருகா. வள்ளி மப்டி முருகா. முருக கடவுளே. வள்ளி உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி, தெய்வயானே வள்ளி,
அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானே வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வான் என போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? ஏத்தா நீங்க கேட்கறது வள்ளி கேட்கறது எல்லாருக்கும் நியாயம் தானே? பொண்டாடி இருக்கும்போது ரெண்டாவது பொண்டாடிதே முதல் உரிமை வேணுமா? அது இன்னைக்கு வரல. அதான் நடக்குது. அனுபவம் பேசுது போல. ஆக நீ கேட்டது போல் இந்த நாட்டு மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். நாட்டு மக்கள் பேரும் புகழோடு மழை பெய்ய வேண்டும். உலக நன்மைக்காக கேட்க நாடு செழிக்க வேண்டும். நல்ல மழை பெய்யும் என்று கேட்டார். இந்த உலக நன்மைக்காக நீ கேட்ட முதல் வரத்தையும் தருகிறேன். இரண்டாவதாக எனக்கு தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் முதல் தர வேண்டும் என்று கேட்டால் இன்று முதல் உலக மக்கள் அனைவருமே தெய்வ யானை. அப்ப நான் இவரை மட்டி முருகன ரெடியா இருக்காரா? இன்று முதல் இந்த உலகம் உள்ளவரை வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணியர் என்றே எல்லோரும் அழைப்பார்கள். முழங்கட்டும். கெட்டுமான நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், தங்கமே உறவுல வாழ வேணும். பட்டி நெருங்க வேணும், பால் வளம் வேணும். ஊரு நெருங்க வேணும், தங்கமே உறவுல வாழ வேணும். எங்க ஸ்ரீராம இந்த நாடகத்தை கண்டுகளித்த நமது வயல் ஸ்ரீ கிராம பொதுமக்கள் மற்றும் பக்கத்தூரிலிருந்து வந்திருந்து நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்களுடைய வயல்சேரி மூன்றும் நாடகமும் ஆடக்கூடிய தந்தை வயல்சேரி ஆரா கருப்புசாமி அது குடும்பத்தின் சார்பாக மிக மிக சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நாடகத்தில் சீன் அமைத்த குண்டுமலை மகன் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. நம்முடைய நாடக நடிகர்கள் எல்லாம் அழைத்து வென்ற வேன் டிரைவர் பாலா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். பாலா வாங்க.